Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை எழும்பூர் ஐயாசாமி தெருவில் மின்சார வயர்கள் சேதமடைந்து கடந்த 20 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை காண்போம். சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாகவே பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட ஐயாசாமி தெருவில் பார்த்தோம் என்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீர் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்படும் பொழுது இந்த பணிகள் நிறைவு பெற்று மின்சார உயர்கள் முழுவதுமே இந்த பூமிக்கு அடியில் புதைக்காமல் பூமிக்கு மேலே புதைக்கப்பட்டுள்ளதால் திடீர்ந்தோறுமே இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த மின்சார உயர் லாரிகள் மேலே செல்வதாலும் தினந்தோறுமே தீ விபத்து ஏற்படும் பகுதியாக இந்த பகுதி காணப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் இதனால் மின்சார பாதிப்பு மேலும் பல்வேறு இன்னல்களை இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த மின்சார உயர் சாலைக்கு மேல் இருப்பதாலும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, மேலும் பொதுமக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்தும் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ இந்த மின்சார உயர் மேலே இருக்கிற நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. என்னென்ன பிரச்சனை வருது இதனால? இப்போ உங்களுக்கு சாக்கு அடிக்குது சார், திடீர்னு எரியுது, பசங்கள்லாம் போகிறாங்க, சாக்கு அடிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இது நாங்கள் போய் ஃபோன் பண்ணி சொன்னால் யாரை எடுத்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. இது வராங்க, இதோ வராங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி பார்க்க மாட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எதுவும் செய்ய மாட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த மின்சார வயர்னால குழந்தைங்க நிறைய பேர் விளையாடுவாங்க இந்த இடத்துல. இரவு நேரத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த பிரச்சனை நீங்கள்? சார் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள்லேருந்து எல்லாம் ஓடிக்கிடி விளையாடுற பசங்க அடிக்கடிக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது. பார்த்தீங்கன்னா இந்த குடிசை பகுதிக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது என்னன்னே தெரில. அப்படியே தண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வந்துடும். சாக்கு அடிச்சுன்னா எல்லா வீட்டும் சாக்கு அடிக்கும். நாங்கள் கிட்ட ஏகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுக்கிறோம். எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல. கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீ முகாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, முகம் போடுவாங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாரு. நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், அது ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் சரி எதுவுமே இங்கே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதை போது பாருங்கள், அந்த பக்கம் பில்டிங் வீடாக இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் ஆகிக்குது, உடனே வேலை பார்க்குறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம், பார்க்குறதே கிடையாது. எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம், பார்க்கவே மாறுறாங்க. ஆனால் இப்போது இது எத்தனை நாளாக பிரச்சனை இருக்குது? இப்போது இதனால் இந்த பகுதிக்கான மின்சார பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? மின்சார பாதிப்பு அதிகம் பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் போடுறோம். இது கபகபன்னு எரியுது. இங்கே தண்ணி பகுதி நிற்கிற இடம். இங்கே ஒரு 300 வீடு இருக்குது. இந்த ஒரு கரண்ட், இந்த 3 பீசஸ் கரண்ட் ஆச்சுன்னா அந்த 300 வீட்டில் அடிக்கும். எங்களதில் பாதிக்கிட்ட தண்ணி நிற்கிற இடம், முக்கால்வாசி தண்ணி நிற்கிற இடம் தான். இப்போ இந்த ஒரு உயிர் போனால் பரவாயில்ல, இங்கே இவ்வளோ உயிர் இருக்குது. அதுக்கு அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி வந்தாங்க ஈபிக்காரங்க வந்துட்டு எல்லா வேலையும் நாங்கள் மறுப்பு எல்லாம் கட்டி வச்சுருவோம். ஒரு பழிக்க மட்டும் வச்சுட்டு நாங்கள் லைன் அப்படியே எதுவும் காதுலேயே வாங்கலை, அப்படியே போயினேங்கிறாங்க இஷ்டத்துக்கு. 2 மாதம் ஆச்சு தப்பாக வந்துக்கிறாங்க. இவ்வளோ ஸ்கூல் பசங்க வருது, எவ்வளோ ஆடு மாடுலேருந்து எல்லாமே போகிறாங்க. கரண்ட் பில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இல்லைன்னு சொன்னதுக்கு முகாமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே போய் கொடுக்குறாங்க. அப்போ தான் பண்ணுவீங்களா? இல்லை அதுக்கு மேலே அதிகாரி யாருனாங்கிறாங்களா? அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? தண்ணி நாற்ற தண்ணி, இந்த எலக்ட்ரிக் பிரச்சனை, இவ்வளோதான். வேறு நம்மளுக்கு எதுவும் கிடையாது. இந்த தண்ணி தானே நம்ம மெயின். தண்ணி கரண்ட்டு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லை அது மட்டும் தான். அது மட்டும் 2 இதை சரி பண்ணால் போதும். எங்களுக்கு அடிக்கடிக்கு தண்ணி நாறுது. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த மின்சார பாதிப்பு மட்டுமல்லாமல் குடிநீரும் முறையாக வருவதில்லை எனவும், மேலும் இந்த மின்சார துண்டிப்பு பொறுத்தவரையுமே கடந்த 20 நாட்களாக இருப்பதாலும் குழந்தைகள் இந்த சாலைகளில் நடப்பதற்கு கூட மிகவும் அச்சப்பட்டு தான் தொடர்ந்து நடப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து கடந்த 1 மாதங்களாகவே புகார் அளித்துமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என, விரைந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.